அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் இன்று முதல் புதிய சட்டம் அமுலுக்கு வந்துள்ளது. வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள் இனி கட்டாயம் உங்களது பாஸ்போர்ட்டை நீங்கள் மட்டும்தான் வைத்திருக்க வேண்டும். உங்களது கம்பெனியோ பாபாவோ மாமாவோ கேட்டால் அவர்களுக்கு எதிராக புகார் அளிக்கலாம். மிக முக்கிய வீடியோ வெளியாகி உள்ளது. அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் இன்று முதல் பிரவுன் சுகர் பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதுபோல ஆர்டிகல் 17 நம்பர் விசாவான கவர்மெண்ட் செக்டர் விசாவுக்கு அப்ளை செய்பவர்களுக்கு கட்டாயம் மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்ட பிறகே அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் என தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அதுபோல சந்தேகத்திற்கிடமான பில்டிங்கள், அபார்ட்மெண்ட்கள், வீடுகள், கடைகள் போன்றவற்றில் அதிரடியான சோதனை நடத்தவும் உயர் அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சகம் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது. குவைத்தில் பிரவுன் சுகர் பயன்படுத்துபவர்கள் தடை செய்யப்பட்ட பொருளை வைத்திருந்தால் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அடுத்த ஒரு மிக முக்கியமான தகவல், அதாவது குவைத்துடைய மிக முக்கியமான சட்டம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் பாஸ்போர்ட் உங்களுடையது. இந்தியர்கள், இலங்கையை சேர்ந்தவர்கள், பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள், இப்படி எந்த நாட்டவர்களாக நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய பாஸ்போர்ட் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்க வேண்டும். உங்கள் முதலாளியான பாபாவோ மாமாவிடம் உங்கள் பாஸ்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி உங்கள் பாபா மாமா பாஸ்போர்ட் கொடு என உங்களை நிர்பந்தித்தால் நீங்கள் த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் அல்லது உள்துறை அமைச்சகத்திடம் அவர்களுக்கு எதிராக புகார் அளிக்கலாம். உங்கள் பாஸ்போர்ட் உங்களது அடையாளம், அதை நீங்கள் மட்டும்தான் வைத்திருக்க வேண்டும் என இந்திய சட்டமும் சொல்லுது, குவைத் சட்டமும் சொல்லுது. சில கம்பெனிகளில், சில அரபி வீடுகளில் நாம் குவைத் இறங்கின அடுத்த நொடியே நம்ம பாஸ்போர்ட்டை பிடிக்க வச்சுக்கிறாங்க. இது குவைத் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். இப்போ குவைத்தின் சட்டம் என்ன சொல்லுதுன்னு இப்போ நீங்க கேளுங்க. Many workers in Kuwait think they must hand over their passports to their employers, but they shouldn't. It's illegal. A passport is identity, it's freedom, it's the right to move, to travel, to go home, to see your family when you need to. And yet, thousands of workers in Kuwait on Visa 18 and Visa 20 still face the same problem, being asked to hand over their passports to their employers. But here's the truth many don't know. There is no law in Kuwait whatsoever that forces you to give your passport to your employer. None. In fact, the law says the opposite. It's prohibited for employers to hold the passport of their employees or domestic workers. Passport law says the passport is an official document and cannot be kept by others. Labor law also requires the employer to return all worker documents. So if it's illegal, why does it keep happening? For many employers, the passport becomes a tool of oppression. يعني عبودية بالقرن ال21. A way to control movement, to make people feel trapped, even though the law clearly protects them. And yes, there are penalties. Employers can face fines for every passport they keep. Unfortunately, the practice continues quietly behind office doors, sometimes even by expat managers, without the Kuwaiti sponsor ever knowing. Yes, it's a violation. If the employer refuses to return the passport, the employer can also face labor fines, suspension of their company file, and the serious cases in criminal charges. And even now, with the new exit permit system introduced in July 2025, which gives more authority to employers over their employees' freedom of movement, they are still holding their passports. But here's what you need to know. Kuwait's own government has repeatedly said that holding someone's passport is illegal and workers have the right to take legal action. The worker should ask for the passport in writing. If the employer refuses, the worker can report it to the Public Authority of Manpower or the Ministry of Interior. He can also hire a lawyer and file a legal case to get the passport back. The passport must stay with its owner, always. Remember, every person deserves the basic freedom to hold their own identity in their own hands. Your passport belongs to you and the law agrees. அடுத்து வாங்க ஃப்ளைட்டோட அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 16,500 ரூபாய்க்கு ஒமன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 46 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 23,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 59 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 14,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 54 குவைத் தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 17,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 66 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம்.
கொழும்பு டு குவைத் 55 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் இடலாம். குவைட் டு கொழும்பு 58 குவைத் தினாருக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 293 ரூபாய் 51 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 997 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 644 பில்ஸாக உள்ளது. ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 105 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.